paragraph 8 அதற்குள்ளே செல்லலாம். Chapter 17, The Progress to Knowledge, God, Man and Nature. Paragraph 8. Man, as he is not sufficient to himself, nor separate, nor is he the eternal and the all. Therefore, by himself, he cannot be the explanation of the cosmos, of which his mind, life, and body are so evidently an infinitesimal detail. The visible cosmos, too, he finds, is not sufficient to itself, nor does it explain itself even by its unseen material forces. For there is too much that he finds both in the world and in himself, which is beyond them, and of which they seem only to be a face, an epidermis, or even a mask. Neither his intellect, nor his intuitions, nor his feelings can do without a one or a oneness to whom or to which these world forces and himself may stand in some relation which supports them and gives them their significance. Explanation. Man is not sufficient to himself. He is dependent on the universe. He is not a separate being. He is an inseparable part of the universe. He is not eternal. His existence is time-bound. He is not the all. He is only a part of the all. Therefore, the cosmos cannot be explained by his existence. His mind, life, and body are infinitesimal in detail of the cosmos. The universe he sees is not sufficient to itself. It does not explain itself even by its unseen material forces. He finds too much both in the world and in himself, which is beyond them. What is seen apparently as man and the world are a face, a mask, an epidermis, that is outer layer of that which is much beyond them. His intellect or his intuitions or his feeling cannot do without a one or a oneness to whom or to which these world forces and himself may stand in some relation. It is that which supports them and gives them their significance. இங்க ஸ்ரீ அரபிந்தோ என்ன சொல்றாரு அப்படின்னா, மேன் cannot explain the universe அப்படிங்கிறார். மனிதனால் இந்த அவனை சுற்றி இருக்கும் இந்த பிரபஞ்சத்தை விளக்க முடியாது அப்படிங்கிறார். ஏன் விளக்க முடியாது? அதுக்குத்தான் காரணத்தை சொல்றார். நம்பர் 1, அவனே ஒரு முழுமைத்தன்மை வாய்ந்தவனாக இல்லை. he is not sufficient to himself. அதே போல அவன் ஒரு தனியே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. he is a part of everything. he is a part of the cosmos. அதே போல அவன் ஒரு டைம் பவுண்ட் ஒரு எக்ஸிஸ்டன்ஸ், காலத்திற்கு உட்பட்ட ஒரு அமைப்பு. he is not the eternal, சாஸ்வதமான ஒரு அமைப்பு கிடையாது. அனைத்துமாகிய அந்த பரம்பொருளும் அவன் கிடையாது. he is not the all. அதனால
ஒரு மனிதன் தன்னை வைத்துக் கொண்டு இந்த பிரபஞ்சத்தை விளக்க முடியாது. சிம்பிள். He cannot be the explanation of the cosmos. அவன் தன்னை வைத்துக் கொண்டு இந்த பிரபஞ்சத்தை தன்னை வைத்துக் கொண்டு இங்க பகவான் சொல்றது அவனுடைய மேற்புற அமைப்பு, அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் ஒருத்தர் யோகத்துல கம்ப்ளீட்டா தனக்குள்ள இருக்கக்கூடிய ரியல் டிவைன் அந்த நிலைக்கு சென்ற பின்பு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கான்சியஸ்னஸ் யூனிவர்சலைஸ் ஆயிடும். அப்ப எல்லாமே சாத்தியம். இங்க பகவான் சொல்றது ஒரு சாதாரண மனிதன், அவனுடைய மேற்புற உணர்வு நிலையில இருக்கக்கூடிய மனிதனை தான் சொல்கின்றார். அதே சமயம் கான்சியஸ்னஸ்ல ஹையஸ்ட் லெவல் உயர்ந்தவங்க அவங்களால எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அது அவங்கள பத்தி சொல்லல பகவான். மனிதன் சாதாரண நிலையில முடியுமா அப்படிங்கிறார். அவனுடைய மனம், உடல், வாழ்வு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரபஞ்சத்தோட ஒப்பிடும் பொழுது அது எள்ளளவு கூட கிடையாது. அவனுடைய மனம், உடல், வாழ்வு இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த ஒட்டுமொத்த இருப்பினுடன் ஒப்பிடும் பொழுது அவன் எள்ளளவு கூட கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய மனிதன் எப்படி இந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு பிரபஞ்சத்தை விளக்க முடியும்? So he cannot explain the universe. இது சாதாரண மனிதன். அதைத்தான் பகவான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல அடுத்த லெவல் காஸ்மாஸ், அவனுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சம், அதுதான் நம்ம கண்ணில் தெரியுது. விசிபிள் காஸ்மாஸ் அப்படிங்கிறார். அவன் கண்ணில் தெரியக்கூடிய பிரபஞ்சத்தை மனிதன் எவ்வாறு பார்க்கின்றான்? அதுவும் ஒரு தன்னிறைவற்றதாகத்தான் அவன் பார்க்கின்றான். இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு இட் செல்ஃப். இப்ப பிரபஞ்சத்துல செயல்படக்கூடிய சக்திகள்லாம் நம்ம நாம் பார்க்கக்கூடியது எல்லாமே மேற்புறமாக செயல்படக்கூடிய சக்திகள், பிரபஞ்ச சக்திகள். பிரபஞ்ச சக்திகள் எல்லாமே நம்ம மேற்புறமாக நிறைய விஷயங்களை உணர்கின்றோம். பிரபஞ்சத்துல சக்திகள் பிசிக்கல் ஃபோர்ஸஸ் இல்லையா? இந்த பிசிக்கல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்றோம். அது குறித்த விஞ்ஞானத்தை நாம் நன்றாக அறிந்து வைத்துள்ளோம். ஆனால் இந்த பிரபஞ்ச சக்திகளுக்கு பின்னாடி நாம் அறியாத சக்திகளும் இருக்கின்றன. சட்டில் பிசிக்கல் ஃபோர்ஸஸ், இன்விசிபிள் ஃபோர்ஸஸும் இருக்கு பிரபஞ்சத்துல. இந்த பிரபஞ்சத்தில் நாம் பார்க்கக்கூடிய சக்திகளின் மூலமாகவும் சரி, நம்மால் பார்க்க முடியாத பிரபஞ்ச சக்திகளின் மூலமாகவும் சரி, பிரபஞ்சம் தன்னை முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்வதில்லை மனிதனை பொறுத்த வரைக்கும். அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். மனிதனை பொறுத்த வரைக்கும் பிரபஞ்சம் அதில் மனிதன் பார்க்கக்கூடிய சக்திகளின் மூலமாகவும் சரி, அல்லது அவனால் காண முடியாத சக்திகளின் மூலமாகவும் சரி, எதனாலும் பிரபஞ்சம் தன்னை முழுமையாக விளக்கிக் கொள்ள முடியவில்லை மனிதனை பொறுத்த வரைக்கும். என்ன காரணம் அப்படின்னா, மனிதன் இந்த உலகத்திலும் சரி, தன்னுள்ளும் சரி, உலகத்தினுள்ளும் சரி, தன்னுள்ளும் சரி, நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இந்த நிறைய விஷயங்கள் என்பது அவனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களாக இருக்கின்றன. நமக்குள்ளேயே எவ்வளவு விஷயம் இருக்குது. எல்லாமே நம்மளுடைய அறிவுக்கு புலப்படுகின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை. அதே போல்தான் அந்த பிரபஞ்சத்திலையும் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. அவ்வாறு இருக்கும் பொழுது வெளியில் நாம் காணும் ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, வெளியில் நாம் காணும் இந்த உலகமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வெறும் தோற்றங்கள் தான். நிறைய விஷயங்கள் நம்மால் அறிய முடியாத விஷயங்கள் இருக்கின்றன. நாம் பார்த்தோம் அப்படின்னா வெறும் தோற்றங்கள் தான். which they seem only to be a face அப்படிங்கிறார். an epidermis நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அவுட்டர் லேயர், அதுதான் எபிடர்மிஸ். நம்ம வெறும் தோலை பார்த்துட்டு நம்ம தான் சொல்ல முடியுமா? முடியாது. முகமூடி தான், ஈவன் அ மாஸ்க், இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறார்.
ஒரு மனிதனுடைய அறிவாக இருந்தாலும் சரி, அவனுடைய உள்ளுணர்வு இன்ட்யூஷன்ஸ் அதாக இருந்தாலும் சரி, இல்லை அவனுடைய உணர்வுகளாக இருந்தாலும் சரி, இதன் மூலமாகலாம் மனிதன் தன்னையோ பிரபஞ்சம் குறித்தோ அறிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறார். இதற்கு வேறு ஒன்றினுடைய ஒரு துணை வேண்டும் அப்படிங்கிறார். ஒரு மனிதன் தன்னை பற்றி அறிந்து கொள்வதற்கும் பிரபஞ்சம் குறித்து அறிந்து கொள்வதற்கும் உண்மையிலேயே அறிந்து கொள்வதற்கும் வேறொன்றினுடைய துணை வேண்டும் அப்படிங்கிறார். அது என்ன வேறொன்று அப்படின்னா, எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த ஏகமாக இருப்பது அல்லது இந்த ஏகத்தன்மையினுடைய வெளிப்பாடாக இருப்பது, ஒன் ஆர் ஒன்னஸ் அப்படிங்கிறார். அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய அந்த அது குறித்த ஞானம். அது இல்லாம ஒரு மனிதன் தன்னையோ பிரபஞ்சத்தையோ அறிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறார். ஏன் அவ்வாறு பகவான் கூறுகின்றார் என்றால், தனி மனிதன் என்கின்ற ஒரு அமைப்போ அல்லது இந்த உலகத்தினுடைய சக்திகள் என்கின்ற விஷயங்களோ எல்லாமே அந்த ஒன்றுடன் தான் சம்பந்தப்பட்டு இருக்கின்றன. அந்த ஏகமாக இருப்பதுதான் அனைத்திற்கும் ஆதரவாகவும் இருக்கின்றது, அனைத்திற்கும் அதனுடைய முக்கியத்துவத்தை வழங்குகின்றது. அதனால மனிதனுடைய அறிவு உள்ளுணர்வு எதுவாக இருந்தாலும் அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பொருளின் மூலமாகத்தான் தன்னையும் இந்த பிரபஞ்சத்தையும் ஒரு மனிதன் அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார். பகவான் எந்த கருத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்கின்றார் என்றால், ஒரு மனிதன் தன்னை பற்றி அறிந்து கொள்வதற்கும் தன்னை சுற்றியுள்ள இயற்கை பிரபஞ்சம் இது குறித்து அறிந்து கொள்வதற்கும் பரம்பொருள் குறித்து அறிந்து கொள்வதற்கும் இவை அனைத்திற்கும் இணைப்பாக இருக்கக்கூடிய, இவை அனைத்திற்கும் மூலமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று அல்லது இணைப்பாக இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று, அதை அறிந்து கொள்வதன் மூலம்தான் ஒரு மனிதனுக்கு உண்மையான ஞானம் கிட்டும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தான் நம்ம அழைத்து செல்கின்றார். அதனாலதான் இவ்வளோ பகவான் வெவ்வேறு விதமான அந்த ஆர்குமெண்ட்ஸை வைக்கிறார். He feels that there must be an infinite which holds these finites, is in, behind, and about all this visible cosmos, bases the harmony and interrelation and essential oneness of multitudinous things. His thought needs an absolute on which these innumerable and finite relativities depend for their existence. An ultimate truth of things, a creating power or force or a being who originates and upholds all these innumerable beings in the universe. Let him call it what he will. He must arrive at a supreme, a divine, a cause, an infinite and eternal, a permanent, a perfection to which all tends and aspires, or an all to which everything perpetually and invisibly amounts, and without which they could not be. Explanation. Man feels that there must be an infinite which holds these finites in the world. It is behind this visible cosmos. It bases the harmony and interrelation and essential oneness of very numerous things. His thought needs an absolute on which these innumerable and finite relatives depend for their existence. It needs an ultimate truth of things, a creating power who originates and supports all these innumerable beings in the universe. Whatever name man may call it, he must arrive at a supreme, a divine, a cause, an infinite and eternal. It is a permanent, a perfection to which all tends and aspires. It is an all which everything perpetually and
invisibly tend to become. It is an all without which they could not be. Thank you, sir. தேங்க்யூ. எதனால நம்ம பார்த்தோம் அந்த ஒன்று ஏகமாக கூறியது அதை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளாமல் மற்ற விஷயங்களை அறிந்து கொள்ள முடியாது என்பதற்கான காரணம் என்ன என்பதை பகவான் விளக்குகின்றார். ஏன்னா மனிதன் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எல்லைக்குட்பட்ட அம்சங்கள், எல்லாமே ஃபைனைட்ஸ். மனிதன் என்ன எண்ணுகின்றான்? ஏதோ ஒரு எல்லையற்ற தன்மை இருக்கின்றது, அதுதான் இந்த எல்லைக்குட்பட்ட அம்சங்களை தன்னுள் கொண்டுள்ளது, அதுதான் அனைத்திற்கும் பின்னால் இருக்கின்றது என்று எண்ணுகின்றான். அனைத்திற்கும் பின்னால், அனைத்தினுள்ளும் அதுதான் இருக்கின்றது என்று எண்ணுகின்றான். இந்த பிரபஞ்சத்துல பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் பின்னால ஏதோ ஒரு எல்லையற்ற தன்மை இருக்கின்றது. அதுதான் அனைத்திற்கும் இடையே ஒரு ஒத்திசைவையும் ஒரு பரஸ்பரம் உறவையும் ஏற்படுத்துகின்றது. அதே போல உலகத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பலதரப்பட்ட பல வகைப்பட்ட விஷயங்களை பார்க்கிறோம். மல்டிடியூட்னஸ் திங்ஸ், கணக்கிலடங்காத விஷயங்கள் எல்லாமே. மேற்புறத்தில் தான் அவை எல்லாமே தனித்து இருப்பவைகளாக நமக்கு காணப்படுகின்றன. அப்பேரண்டா தான் நம்ம என்ன பார்க்கிறோம்? டிவிஷனை பார்க்கிறோம். ஆனால் இவை இந்த கணக்கிலடங்கா அனைத்து விஷயங்களுக்கும் பின்னால எது இருக்கு அப்படின்னா, அனைத்திற்கும் உள்ள சாராம்சமாக இருப்பது அந்த ஒருமை, எசென்ஷியல் ஒன்னஸ். எசென்ஷியல் ஒன்னஸ் நமக்கு புரியல, ஆனா இருக்கு. அது இல்லைன்னா எதுவுமே இந்த பிரபஞ்சமே இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இது உண்மை. அதனால மனிதன் என்ன ஒரு அடிப்படை உண்மை அவன் மனதுல அடிப்படையில என்ன இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒன்று அனைத்து விஷயங்களுக்கும் பின்னால இருக்கு, ஏதோ ஒன்று இந்த மாறுபட்ட விஷயங்களுக்கு பின்னாடி ஒரு ஒருமைத்தன்மையை கட்டி காக்கின்றது என்கின்ற ஒரு உணர்வை மனிதன் கொண்டுள்ளான். அப்புறம் அவனுடைய எண்ணம் அடிப்படையிலே பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் தன்னை கடந்து ஒரு ஒப்புயர்வற்ற நிலையில் இருக்கின்றது, எதையும் சார்ந்து இராமல் ஏதோ ஒன்று இருக்கின்றது, அதை அவன் நாடுகின்றான். அந்த ஒப்புயர்வற்ற ஒன்று இருக்கின்றது, அதுதான் நாம் உலகத்தில் காணக்கூடிய கணக்கிலடங்காத எண்ணற்ற விஷயங்கள். அனைத்து சின்னஞ்சிறு ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கும் விஷயங்கள் எல்லாமே அதை நம்பித்தான் இருக்கின்றன. அந்த ஒப்புயர்வற்ற அம்சத்தை நம்பிதான் அனைத்து இருப்புகளும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றன என்கின்ற ஒரு உண்மையை நாடித்தான் அவன் செயல்படுகின்றான். எது அனைத்திற்கும் பின்னால் உள்ள ஒரு பேருண்மையாக இருக்கின்றதோ, ஒரு இறுதி உண்மை, அல்டிமேட் ட்ரூத் ஆஃப் திங்ஸ், எது அனைத்தையும் சிருஷ்டிக்கும் ஒரு சக்தியாக இருக்கின்றதோ, எது அனைத்திற்கும் மூலமாக இருக்கின்றதோ, அனைத்தும் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கின்றதோ, எது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற விஷயங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றதோ, இதை மனிதன் இந்த விஷயங்கள் குறித்த ஒரு நாட்டம் மனிதனுக்கு இருக்கின்றது. அவனுடைய எண்ணம் இந்த ஒப்புயர்வற்ற விஷயத்தை நாடுகின்றது. ஒப்புயர்வற்ற விஷயத்தை நாடுகின்றது என்பது மனிதனுக்கு காலம் தொட்டு இந்த தேடுதல், இந்த நாடுதல் என்பது இருக்கு. அதனால்தான் பகவான் இந்த ஹியூமன் ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறத முதல் சாப்டர்லயே கொடுத்துட்டார் லைஃப் டிவைன்ல. ஏன்னா அந்த ஹியூமன் ஆஸ்பிரேஷன் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. ஹியூமன் ஆஸ்பிரேஷன் மறைவதே இல்லை அப்படிங்கிறார். என்னதான் அது தோல்விகளை சந்தித்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த ஆஸ்பிரேஷன் மனிதனிடம் தோன்றிக்கொண்டே இருக்கின்றது. ஏன்னா மனிதன் கிட்ட இருக்கக்கூடியது பரம்பொருள். அதனால்தான் அந்த ஆஸ்பிரேஷன் அவனை விட்டு அகலுவதே கிடையாது. மனிதன் வெவ்வேறு பெயர்களை விட்டு வெவ்வேறு பெயர்களில் இந்த மூலம் பரம்பொருளை அவன் அழைக்கலாம்.
ஒப்புயர்வற்றது சுப்ரீம் அப்படின்னு சொல்லலாம். மெய்ப்பொருள் டிவைன் என்று கூறலாம். அனைத்திற்கும் மூல காரணமாக இருக்கின்ற ஒன்று அ காஸ் என்றும் கூறலாம். எல்லையற்றது an infinite என்று கூறலாம். சாஸ்வதமானது இட்டர்னல் என்று கூறலாம். அ பெர்மனன்ட் நிலையானது என்று கூறலாம். பரிபூரணமானது அ பெர்ஃபெக்ஷன், அதை நோக்கித்தான் அனைத்துமே செல்கின்றன என்றும் நினைக்கலாம். அல்லது அனைத்துமாகிய ஒன்று அந்த அனைத்துமாகிய ஒன்றாக இருப்பதைத்தான் இங்க உலகத்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே அதை நோக்கித்தான் செல்கின்றன. And all to which everything perpetually and invisibly amounts. Amounts என்ன அர்த்தம்? அதுவாகவே மாறுவது, அந்த அனைத்துமாக உள்ள பரம்பொருளாக மாறுவது என்கின்ற ஒரு இலக்கில் தான் அனைத்துமே செயல்படுகின்றன. அந்த அனைத்துமாக அது இல்லை அப்படின்னா எதுவுமே இங்க இருக்காது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் மனிதன் இந்த விஷயங்கள் இந்த உண்மைகளை மனிதன் உணர்கின்றான். இது இல்லை அப்படின்னா தானும் சரி பிரபஞ்சமும் சரி இருக்க முடியாது என்கின்ற ஒரு உண்மையை மனிதன் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கின்றது. இதுதான் அவனை எதை நோக்கி அழைத்து செல்கின்றது என்றால், தான் அறிந்துள்ள அந்த 3 விஷயங்கள், மனிதன், பிரபஞ்சம், அந்த பரம்பொருள், 3ஐயும் இணைக்கக்கூடியதோ ஒரு விஷயம் இருக்கணும். நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டா நம்மளுக்கு இந்த மூன்றுக்கும் இடையில் ஒரு ஒருமையை நம்மால கொண்டு வர முடியும் என்கின்ற ரீதியில் மனிதன் செயல்படுகின்றான் அப்படிங்கிறார். Paragraph 9. Yet, even this absolute he cannot really affirm by itself, and to the exclusion of the 2 other categories. For then he has only made a violent leap away from the problem he is here to solve. And he himself and the cosmos remain an inexplicable mystification or a purposeless mystery. A certain part of his intellect and his longing for rest may be placated by such a solution, just as his physical intelligence is easily satisfied by a denial of the beyond and a deification of material nature. But his heart, his will, the strongest and the intensest parts of his being, remain without a meaning, void of purpose or justification, or become merely a random foolishness, agitating itself like a vain and restless shadow against the eternal repose of the pure existence, or amidst the eternal inconscience of the universe. Explanation. Yet he cannot really affirm this absolute by excluding him and the cosmos. By doing so, he is jumping away from the problem he is trying to solve. Then himself and the cosmos would remain a purposeless mystery. A certain part of his intellect and his longing for rest may be satisfied by such a solution, as his physical intelligence is easily satisfied by a denial of the beyond, the God. But his heart, his will, the intensest part of his being would remain without a meaning, without purpose, or his existence would become a foolishness, struggling like a restless shadow against the eternal rest of the pure existence or amidst the eternal inconscience of the universe. பார்த்தோம், மனிதனுக்கு என்ன உணர்வு தோன்றுகின்றது என்றால், எல்லாத்துக்கும் பின்னாடி மூல காரணமாக ஒன்று இருக்கணும். பார்க்கக்கூடிய இவ்வளவு விஷயங்களையும் எல்லாமே ஃபைனைட்,
எல்லைக்குட்பட்ட அம்சங்களுக்கு பின்னாலே எல்லையற்ற தன்மை ஒன்று இருக்கணும், சாஸ்வதமான தன்மை ஒன்று இருக்கணும், அப்சல்யூட் ஒப்பியர்வற்ற தன்மை இருக்கணும். நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றன. இதற்கு பின்னால ஒரு ஒப்புயர்வற்ற விஷயம், அதுதான் அனைத்திற்கும் மூலமாக இருக்கணும் என்றெல்லாம் எண்ணுகின்றான். ஆனால் அதே சமயம் அது ஒன்றுதான் உண்மை. மனிதனும் பிரபஞ்சமும், மனிதன் பிரபஞ்சம், இந்த இரண்டு விஷயங்களை ஒரு மனிதன் விலக்கிவிட்டு இந்த பரம்பொருள் ஒன்றுதான் உண்மை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டையும் மனிதன் எடுக்க முடியாது. நோ டவுட் பரம்பொருள் தான் அனைத்திற்கு காரணமாக இருக்கின்றது என்று அவன் மனிதன் எண்ணினாலும் கூட தன்னையும் பிரபஞ்சத்தையும் அவன் விலக்கிவிட்டு அந்த பரம்பொருள் ஒன்றுதான் உண்மை என்கின்ற நிலைப்பாட்டையும் ஒரு மனிதன் எடுக்க முடியாது. அப்படி எடுக்கும்பொழுது என்ன ஆகிவிடுகின்றது என்றால், அவனால தன்னை குறித்த ஒரு இந்த உலகம் இதெல்லாம் அவனுக்கு, ஒரு மனிதனுக்கு புதிராக இருக்கின்றது. இந்த புதிருக்கு பின்னால் உள்ள விடையை அவன் கண்டறிய வேண்டும். அதை கண்டறிவதற்கு பதிலாக தன்னையும் அந்த பிரபஞ்சத்தையும் ஒட்டுமொத்தமாக விலக்குவதன் மூலம் அவன் தன்னை எதிர்கொள்ளும் அந்த ஒரு புரியாத புதிர் அல்லது ஒரு சிக்கல், இதிலிருந்து அவன் தப்பித்து செல்லதான் முயல்கின்றானே ஒழிய அதற்கான விடையை மனிதன் காணுவது இல்லை. ஏனென்றால் இவனோ மனிதனுக்கும் ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் அவனுக்கும் சரி, இந்த பிரபஞ்சமும் புரியாத புதிராகத்தான் இருக்கின்றது. இந்த புதிருக்கான விடையை தான் மனிதன் கண்டுபிடிக்க வேண்டுமே ஒழிய அந்த புதிரில் இருந்தே தப்பித்து செல்லக்கூடாது. ஆகையினால தன்னையும் மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிரபஞ்சத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பரம்பொருளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவை மூன்றுக்கும் இடையில் உள்ள அந்த இணைப்பை தான் மனிதன் கண்டறிய வேண்டும். அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த ஒரு தீர்வு, இந்த தன்னையும் பிரபஞ்சத்தையும் விளக்குவது என்கின்ற தீர்வு பார்த்தோம் அப்படின்னா, அவனுடைய அறிவு ஒரு அறிவினுடைய ஒரு பகுதிக்கு வேண்டுமானால் அது ஒரு திருப்திகரமான ஒரு தீர்வாக இருக்கலாம். அல்லது அவன் இந்த உலக செயல்பாடுகளில் இருந்து விடுபட்டு இருத்தல் என்கின்ற அவனுடைய ஒரு தேவைக்கு வேண்டுமானால் அது திருப்தி அளிப்பதாக இருக்கலாம். ஆனால் அவனுக்கு ஒரு உண்மையான ஒரு தீர்வை இது தராது. எப்படி ஒரு வெறும் மனிதனுடைய புற அறிவு, இந்த புற அறிவு எவ்வாறு திருப்தி அடைகின்றது? தான் பார்க்கக்கூடிய ஐம்புலன்களினால் பார்க்கக்கூடிய விஷயங்களை மாத்திரம் உண்மை என்று ஏற்றுக்கொண்டு அதற்கு பின்னால் உள்ள இந்த பரம்பொருள், கடவுள், இந்த விஷயங்களை அது மறுக்கின்றது. அதில் அது திருப்தி அடைந்து விடுகின்றது. அதே போலத்தான் இதுவும். பரம்பொருள் ஒன்றுதான் உண்மை, தனிமனிதன் பிரபஞ்சம் என்பது உண்மையல்ல என்று நினைப்பதும் இதுவும் ஒரு மறுப்பாகும் என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். இது என்ன காரணம் என்றால், மனிதன் மனிதனுடைய அந்த அறிவு எப்பொழுதுமே அறிவினுடைய ஒரு செயல்பாடு ஒரு முழுமையாக இருக்காது. மனிதனுக்குள்ள அந்த இதயம், மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சங்கல்பம், அவனுடைய ஜீவனில் இருக்கக்கூடிய ஒரு வலிமையான மற்றும் தீவிரமான பகுதிகள். ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் அவன் வெறும் புத்தி மாத்திரம் இல்லை, அவன்கிட்ட இதயம் இருக்கின்றது, சங்கல்பம் இருக்கின்றது. அவனுடைய ஜீவன்ல மிகவும் வலிமையாகவும் தீவிரமாகவும் செயல்படக்கூடிய பகுதிகள் இருக்கின்றன. அவையெல்லாம் எந்த தீர்வை நாடுகின்றன என்றால் ஒரு முழுமையான தீர்வைத்தான் அவை நாடுகின்றன. இது மாதிரி ஒரு மறுத்தல், ஒன்றை விளக்குதல் என்கின்ற ஒரு தீர்வை மனிதன் நாடும் பொழுது என்ன நடைபெறும் என்றால்,
வாழ்விற்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். வாழ்வினுடைய நோக்கம் என்ன, எதற்காக மனிதன் இருக்கின்றான் என்பதற்கெல்லாம் விடை காணாமல் போய்விடும். வாழ்வே ஒரு அர்த்தமற்றதாக போய்விடும். அந்த பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், தூய்மையான இருப்பு என்பதுதான் ஒரு மெய்மை. மனிதனுடைய வாழ்வு, மனிதனுடைய இந்த உலகத்தில் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு தற்செயலாக நிகழும், ஒரு முட்டாள்தனமான ஒரு நிழலினுடைய ஒரு ஆட்டமாகத்தான் இருக்கும். எது உண்மை? இந்த பிரபஞ்சமும் ஒரு மனிதனும் உண்மை அல்ல, அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் ஒன்றுதான் உண்மை என்கின்ற ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டால் மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்வும் எவ்வாறு காணப்படும் என்றால், ஏதோ ஒரு தற்செயலாக நிகழக்கூடிய ஒரு எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் ஒரு நிழலினுடைய ஆட்டம், அவ்வளவுதான். அந்த நிழலினுடைய ஆட்டம் என்பது இருக்கும், அப்புறம் போயிடும். ஏன்னா அது பின்னால எது இருக்கு, சாஸ்வதமா இருக்கக்கூடிய அந்த பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், அது அவ்வாறு இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த உலகத்தில் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய அந்த இன்கான்ஷியன்ஸ், அதுல இது மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்வு அமைந்துள்ளது என்கின்ற ரீதியில் அமைந்துவிடும். ஒரு பக்கம் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், மறுபக்கம் இந்த புவியில காணக்கூடிய எப்பொழுதுமே இருக்கக்கூடிய அந்த இன்கான்ஷியன்ஸ். இதுல மனிதனுடைய வாழ்வு என்பது எவ்வித நோக்கமும் இல்லாமல் ஒரு நிழலாட்டம் தான், நிழலாட்டமாகத்தான் காணப்படும். மனிதனுடைய வாழ்விற்கு எந்தவித முக்கியத்துவம் இல்லை, பொய்மை என்று நாம் கருதிவிட்டால் இவ்வாறு தான் இருக்கும். ஆனால் அவ்வாறு இல்லை. மனிதனுடைய வாழ்வு என்பது அவ்வாறு இல்லை. அந்த இன்கான்ஷியன்ஸ்ல, எட்டர்னல் இன்கான்ஷியன்ஸ்ல இருந்தாலும் கூட மனிதனுடைய வாழ்வின் மூலமாகத்தான் அவன் அந்த உயர்வான நிலையை நோக்கி செல்லணும். ஸோ there is a purpose in the man's existence. There is a purpose in the cosmic existence. அதனால மனிதன் அந்த எல்லாம் அனைத்திற்கும் மூலமாக உள்ள அந்த பரம்பொருள் ஒன்றுதான் உண்மை. பிரபஞ்சமும் தன்னையும் ஒரு மனிதன் அதில் அந்த விலக்கிவிட முடியாது என்று குறிப்பிடுகின்றார். இவை அனைத்தையும் இணைக்கும் ஒரு இணைப்பைத்தான் ஒரு மனிதன் நாட வேண்டுமே தவிர இதில் எதையுமே மனிதன் விலக்க முடியாது என்று குறிப்பிடுகின்றார். As for the cosmos, it remains there in the singular character of a carefully constructed lie of the infinite, a monstrously aggressive and yet really non-existent anomaly, a painful and miserable paradox with false shows of wonder and beauty and delight. Or else, it is a huge play of blind, organized energy without significance, and his own being a temporary, minute anomaly, incomprehensibly occurring in that senseless vastness. That way, no satisfying fulfillment lies for the consciousness. The energy that has manifested itself in the world and in the man. The mind needs to find something that links all together, something by which nature is fulfilled in man and man in nature, and both find themselves in God, because the divine is ultimately self-revealed in both man and nature. As regards the cosmos, it would be seen as the carefully constructed lie of the infinite, a non-existent anomaly. It would be seen as a paradox with false shows of wonder and beauty and delight. Or it would be seen as a huge play of blind organized energy without significance. Man would be a temporary, minute anomaly occurring in that senseless vastness.
his presence in the universe would be inexplicable. In this way, there would be no satisfying fulfillment for the consciousness that has manifested itself in the world and in man. The mind must find something that links the absolute, the cosmos, and the man together. It must be something by which nature is fulfilled in man and man in nature, and both find themselves in God. Since the divine is ultimately self-revealed in both man and nature. To find the link between God, man, and nature is the function of true knowledge. It is only when the three are studied as a connected whole that we arrive at the true knowledge. இப்ப பகவான் வந்து இந்த சாப்டர்னுடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்ன, அதுக்கு தான் கொண்டு போறார். முக்கியமான நோக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த நாலேஜ் வந்து மனிதனையும் பரம்பொருளையும் இந்த பிரபஞ்சத்தையும் இணைக்கும் நாலேஜா இருக்கு, அதுதான் வந்து ட்ரூ நாலேஜ். அதுதான் பகவானை குறிப்பிடுகின்றார். மனிதன் வந்து எதையும் விளக்க முடியாது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுவும் பரம்பொருள், முழு முதலான பரம்பொருள் ஒன்றுதான் உண்மை என்று தன்னையும் இந்த பிரபஞ்சத்தையும் விளக்க முடியாது. தன்னையும் விளக்க முடியாது. தன்னை விளக்குனா தன்னுடைய இருப்பிற்கான காரணம் அவனுக்கு தெரியாது. இப்ப தன்னுடைய இருப்பை தன்னையே ஒரு மனிதன் விளக்கினால் எதற்காக மனிதன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றான் என்பதற்கான காரணத்தை மனிதனால் விளக்க முடியாது. வாழ்வே வந்து ஒரு அர்த்தமற்றதாக போயிடும், நோக்கம் இல்லாமல் போய்விடும். எதற்காக மனிதன் ஒருவன் படைக்கப்பட்டுள்ளான் இந்த பிரபஞ்சத்துல, அவனும் வந்து இந்த இயற்கையோட ஒரு ஒன்றிணைந்து இயற்கையோடு அவனும் வந்து ஒரு அமைப்பா இல்ல வேற ஏதாவது நோக்கம் இருக்கின்றதா அவனுடைய இருப்பிற்கு பின்னால் என்பதெல்லாம் மனிதனுக்கு வந்து விளங்காமல் போய்விடும். அதே போலத்தான் மனிதன் வந்து பிரபஞ்சத்தையும் வந்து நிராகரிக்க முடியாது. பிரபஞ்சத்தை ஒரு மனிதன் வந்து பொய்மை என்று கருதினால் என்ன ஆயிடும் அப்படின்னா, எல்லாமே வந்து பிரபஞ்சம் என்பதே ஒரு பொய், அந்த பரம்பொருளால் உருவாக்கப்பட்ட ஒரு பொய், இல்லாத ஒன்று. அனாமலினா என்ன அர்த்தம்? அனாமலினா ஒரு பொருத்தமில்லாத ஒன்று, பொருத்தமில்லாத ஒன்றாக காணப்படும். பிரபஞ்சமே இல்லாமல் இருக்கும், அப்படி கிடையாது. பிரபஞ்சம், பரம்பொருள், இந்த தனிப்பட்ட மனிதன் எல்லாமே ஒரே விஷயம்தான். அதனால பிரபஞ்சத்தை நம்ம வந்து பொய் என்று கூற முடியாது. பிரபஞ்சத்தில் நம்ம எதை பார்க்கிறோம்? நம்ம எவ்வளவு விஷயம் வந்து அற்புதங்களை பார்க்கிறோம், அழகை பார்க்கின்றோம், ஆனந்தத்தை பார்க்கின்றோம். அது ஒரு பயம் இருக்க, பிரபஞ்சத்தை நம்ம வந்து ஒரு பொய் என்றோ ஒரு மாயை என்றோ கூறுனா அது வந்து ஒரு பாரடாக்ஸ் ஆயிடும் இல்லையா? பொருந்தா உண்மை. பாரடாக்ஸ் என்ன அர்த்தம்? பொருந்தா உண்மை ஆயிடும். அப்படி இருக்க முடியாது. அதே சமயம் இந்த பிரபஞ்சத்திற்குள்ள செயல்பாட்டுகளுக்கு பின்னால வந்து ஒரு பேரறிவு இயக்குகின்றது. அது வந்து பிரபஞ்சத்தினுடைய ஒரு செயல்பாடு வந்து ஒரு குருட்டுத்தனமான ஒரு சக்தியினுடைய செயல்பாடு கிடையாது. பிரபஞ்சத்துல எவ்வளவோ சக்திகள் செயல்படுவதை பார்க்கிறோம். அது வந்து ஒரு குருட்டுத்தனமான ஒரு சக்தியினுடைய செயல்பாடுகள், எந்த விதமான அதற்கு பின்னால் எந்த விதமான முக்கியத்துவம் இல்லை என்று நாம் நினைத்து விட முடியுமா? நிச்சயமாக கிடையாது. அதுல வந்து மனிதன் என்பவன் ஏதோ ஒரு தற்காலிகமான ஒரு குறுகிய அமைப்பு, அதுவும் அவனும் ஒரு அனாமலி, ஒரு பொருந்தா ஒரு அமைப்பு. அனாமலின்னு என்ன அர்த்தம்? பொருந்தா அமைப்பு. அது இருக்கவே கூடாது அந்த இடத்துல, அது இருக்கு, அதான் அனாமலி. பிரபஞ்சம் எல்லாம் பிரபஞ்சமே ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்னா மனிதனும் அந்த இடத்துல ஒண்ணும் இல்லாம போயிடுவான். பிரபஞ்சமே வந்து ஒரு சென்ஸ்லெஸ் வாஸ்னஸ், பரந்த வெளி, எந்த விதமான அதற்கு பின்னாடி எந்த விதமான ஒரு நோக்கமும் இல்லாத ஒரு சென்ஸ்லெஸ் வாஸ்னஸ். அதுல ஒரு பொருந்தா அமைப்பாக மனிதனும் கருதப்படுவான். அதனால மனிதனுடைய இருப்பையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால விளக்க முடியாது. ஸோ இது மாதிரிலாம் நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்காது. ஏன்னா எந்த சக்தி இந்த பிரபஞ்சத்தையும் மனிதனையும் இயக்குகின்றதோ அது எந்த சக்தி? அதுதான் கான்சியஸ்னஸ், சித் சக்தி, எனர்ஜி. அதுதான் வந்து இந்த பிரபஞ்சத்தையும் இயக்குகின்றது, மனிதனையும் அதுதான் இயக்குகின்றது. அது வந்து ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தான் அந்த கான்சியஸ்னஸ் செயல்படுகின்றது.
அதனுடைய நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும். There will be no satisfying fulfillment for the consciousness that has manifested itself in the world and in man அப்படிங்கிறார். அதனாலதான் மனிதனுடைய மனம் ஒன்றை கண்டறிய வேண்டும். எந்த ஒன்றை கண்டறிய வேண்டும் என்றால், எது அந்த முழுமுதலான பரம்பொருள், பிரபஞ்சம், மனிதன் இவை மூன்றையும் இணைக்கின்றதோ அதை மனிதன் கண்டறியணும். அப்பொழுதுதான் இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்கும். அப்பதான் இயற்கை தன்னுடைய முழுமையை மனிதனுள் எட்டும் அப்படிங்கிறார். பகவான் ரொம்ப அழகான ஒரு சொற்பிரயோகத்தை பண்றார். It must be something by which nature is fulfilled in man and man in nature. பரஸ்பரம் இயற்கையும் மனிதனும் ஒன்றினுள் மற்றொன்று ஒரு முழு நிறைவை எட்டும் அப்படிங்கிறார். It must be something by which nature is fulfilled in man and man in nature அப்படிங்கிறார். And both find themselves in God. அது இரண்டுமே அந்த பரம்பொருள்ல முழு நிறைவை எட்டும் அப்படிங்கிறார். இதுதான் இறுதி இலக்கு அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, அந்த பரம்பொருள் தான் தன்னை மனிதன் மூலமாகவும் இயற்கையின் மூலமாகவும் வெளிக்காட்டிக் கொள்கின்றது. ஸோ பரம்பொருள் தானே அது வெளிக்காட்டிக் கொள்கின்றது. ஸோ அதுல தான் இது எல்லாமே இணையணும் அப்படிங்கிறார். ஒருவருடைய உண்மையான ஞானம் என்பது அதனுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், இந்த பரம்பொருள், மனிதன், இயற்கை இவை மூன்றுக்கும் இடையிலான அந்த லிங்க், இணைப்பு, அதை கண்டறிவதுதான் ஒரு உண்மையான ஞானத்தினுடைய செயல்பாடாக இருக்கணும் அப்படிங்கிறார். அந்த ஒட்டுமொத்த முழுமை, அந்த ஏகமான ஒரு முழுமை, அந்த முழுமையாகத்தான் நம்ம இந்த மூன்று விஷயங்களையும் பார்க்கணும் அப்படிங்கிறார். மனிதன், பிரபஞ்சம், அந்த பரம்பொருள் இவை மூன்றையுமே எந்த கண்ணோட்டத்தில் நம்ம அணுக வேண்டும் என்றால், எல்லாமே ஒன்றுடன் ஒன்று இணைந்துள்ள ஒரு முழுமையாகத்தான் பார்க்கணும். அப்பொழுதுதான் நமக்கு அந்த ட்ரூ நாலேஜ், உண்மையான நாலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறார். ஸோ இந்த சாப்டர்னுடைய அந்த மைய கருத்தே இதுதான். ப்ரோக்ரஸ் டு நாலேஜ் எப்படி வரும் அப்படின்னா, இந்த மூன்று விஷயங்களும் முழுமையாக ஒரு கனெக்டட் ஹோலா ஒரு மனிதன் பார்க்கும் பொழுதுதான் ட்ரூ நாலேஜ் வரும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அறிந்து கொள்ளணும். பகவானுடைய இந்த கருத்துக்களை எல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு தோன்றும், எதற்காக பகவான் லைவ் டிவைனை நேரடியா யாராவது படிச்சாங்கன்னா அவங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, இது நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம், இவ்வளவு கடுமையா இருக்கின்றதே, காம்ப்ளிகேட்டடா இருக்கின்றதே என்று தோன்றும். அதுக்குதான் பகவான் என்ன சொல்லியிருக்கிறாரு, மதர் இல்லை அப்படின்னா என்னுடைய கருத்துக்கள்லாம் வெளியே வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யாராவது ஒருத்தங்க உண்மையிலேயே இந்த பகவானுடைய அந்த யோகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க நேரடியா லைவ் டிவைனையோ நேரடியா படித்தால் அப்கோர்ஸ் எக்ஸப்ஷனலா இருக்கிறவங்களுக்கு வேற விஷயம். பொதுவாக இருப்பவங்க மதர் மூலமா தான் படிக்கணும். ஏன்னா மதர் தான் ரொம்ப எளிமையா அதை எளிமைப்படுத்தி அதை ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களா சொல்லி ரொம்ப அதை எளிமைப்படுத்தி இதே கருத்துக்களை அங்க பார்க்க முடியும். எதுக்காக அப்படின்னா, பகவான் இவ்வளவு ஒரு ஆழ்ந்த கருத்துக்களை ஒரு ஒரு உயர் லெவல்ல, ஹையர் லெவல்ல வைத்து வழங்கி உள்ளார் அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு. ஏன் எல்லாரையும் போலையும் சிம்பிளா சொல்லிட்டு போலாமே, பகவான் ஏன் இவ்வளவு கஷ்டமா சொல்றாரு அப்படின்னா, அவர் இந்த கருத்துக்களை அந்த வழங்கிய அந்த காலகட்டமா மாறி அது மாதிரி இருந்தது. ஒரு 2000 வருடங்களாக மனிதனுடைய ஆன்மீக வரலாற்றுல எந்த கருத்து வலிமையாக வேரூன்றி உள்ளதோ அதை பகவான், அதாவது மாயாவாதத்தை பகவான் எல்லா தளங்களிலும் அவர் அதை மறுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். அறிவு தளம், பிலசாபிக்கல் பிளேன், ஸ்பிரிச்சுவல் பிளேன், மெட்டீரியல் பிளேன், எல்லா பிளேன்ஸ்லையும் பகவான் அதை மறுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். அதனால்தான் அவருடைய கருத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா ஆல் ரவுண்டடா இருக்கும். எல்லா கோணத்திலையும் அது முழுமையாக இருக்கும்.
அதனாலதான் படிப்பவர்கள் வந்து கடினமாக இருப்பது போல தோன்றும், அவ்வளவுதான். ஆனா அந்த காலகட்டம் அது மாதிரி. என்ன காரணத்தினால இவர் ரொம்ப எளிமையா கொடுத்திருக்கலாமே, ஏன் இவ்வளவு பகவான் வந்து இவ்வளவு கருத்துக்களை வந்து நான் பல்வேறு கோணங்கள்ல ஆராய்ந்து எதற்குமே எந்த விதமான ஒரு லேப்ஸ், எந்த விதமான ஒரு கேப்பும் இல்லாம கொடுத்திருக்கிறாருன்னா காரணம் இதுதான். வேற யார் வந்து சொல்லியிருக்கிறாங்க? பிரபஞ்சம், மனிதன், பரம்பொருள், இவை மூன்றும் வந்து வெவ்வேறு அல்ல, எல்லாம் ஒன்றுதான் அப்படிங்கிறது அதாவது சர்வம் பிரம்மங்கிறது ஒரு வேர்டு தான் தெரிஞ்சிருக்க ஒழிய நம்ம வந்து அது எப்படி லிங்க் பண்றதுங்கிறது தெரியாது, யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணல. பகவான் ஒன்றுதான் வந்து இந்த மூன்றையும் வந்து எப்படி இந்த பரிணாமத்துல ஒன்றாகுது, அதன் நோக்கம் என்ன அப்படிங்கிறத பகவான் வந்து ஆன்மீக ரீதியாக கண்ட உண்மைகளை பகவான் அறிவுக்கு உட்பட்ட வகையில் விளக்குகின்றார். அதனாலதான் இந்த கருத்துக்கள்லாம் வந்து மேலோட்டமா பார்க்கறதுக்கு ஒரு ஆழமாக ஒரு புரியாத மாதிரி இருக்க மாதிரி தோன்றும். ஆனா அதுக்கு பின்னால வந்து ஒரு காரணம் இருக்கின்றது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த பூரண யோகத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா அன்னையினுடைய கருத்துக்கள் மூலமாகத்தான் ஆரம்பத்துல எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் போக போக இந்த விஷயங்கள் நம்ம புரிய ஆரம்பிச்சிடும். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். நம்ம வந்து பால் ரிச்சர்ட் சார் தான் சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் தான் 1914 ஏப்ரல்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு 5-6 மாசம் பகவான் விளக்க கேட்டுட்டு இருந்துட்டு, அவரோட பகவான் பர்த்டே வரும்போது இவ்வளவு அற்புதமான விஷயங்கள்லாம் நீங்க சொல்றீங்களே, அது வந்து எல்லாருக்கும் போய் சேர்றதுக்கு மாசம் ஒரு பத்திரிகை நீங்க கொண்டு வரலாம், நீங்க இங்கிலீஷ்ல கொண்டு வாங்க, நானும் மதரும் அதை பிரெஞ்சுல பண்ணோம்னு சொல்லி பகவானோட பர்த்டேயும் போதுதான் இந்த ஆரியா பத்திரிகையே ஆரம்பிச்சது. அதுலதான் இது அவ்வளவும் அவர் சொன்னார். 77 மாசத்துக்கு சொன்னாரு. லைஃப் டிவைனே வந்திருக்காது, ஆரியா இல்லைன்னு லைஃப் டிவைன்ங்கிற புக்கே வந்திருக்காது நம்மளுக்கு. 64 பக்கம். அவர் பகவான் சொல்றாரு, அவர் பாட்டுக்கு என்ன எழுத சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு அப்படிங்கிறாரு. இந்த பொறுப்பை என்னுடைய தலையில கட்டிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு பகவான். சொல்றாரு, வேடிக்கையா சொல்றாரு அவர். வேடிக்கையா சொல்றாரு. ஆனா 77 மாசம் வந்தது சார். 1915 1914 ஆகஸ்ட் 15ல இருந்து ஆரம்பிச்சு 77 இஷ்யூஸ் வந்திருக்கு சார். அது மாதம் வந்ததுதான் இல்ல, மாத பத்திரிகை தான் வந்தது. மாசம் வந்தது பாருங்க. அது மாதம் 64 பக்கம் வரும். மாதம் 64 பக்கம் அது வந்து வந்தது. அது தவிர வந்து எட்டனா தான் அது ஆரம்பத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, அப்ப ஒரு இடத்துல சொல்றாரு பகவான் வந்து இது வந்து எக்கச்சக்கமா லாபம் சாத்தியமா வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட ஒரு இடத்துல சொல்றாரு. எட்டனாக்கு வச்சு கூட அவரு நம்ம கபாலி சாஸ்திரியோட வாழ்க்கையே மாத்தினது. நிச்சயமா எவ்வளவு பேர். ஆமா, உண்மைதான். ஆரியா பத்திரிகை கொடுத்தாரு, அதுல இருந்துதான் அவரோட வாழ்க்கையே மாறிட்டு நிறைய விஷயம் ஆரியா பத்தி வந்திருக்குது சார். தேங்க்யூ வெரி மச். நிச்சயமாக. அதுவும் அந்த 64 அந்த நளினிகாந்த குப்தா என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த டியூ டேட் கல்கட்டாவுக்கு அனுப்பிக்கணும் போல இருக்கு. அது அது டியூ டேட் நெருங்க பகவான்கிட்ட சொல்லுவாங்களாம். அப்புறம் பகவான் வந்து டைப்ரைட்டர் முன்னாடி உட்காந்து கடகடன்னு 64 பக்கம் வந்துருமா. அது அவர் எழுதின விஷயங்கள்லாம் வேரியடு சப்ஜெக்ட்ஸ். எஸ்எஸ்என் கீதா ஒரு பக்கம், சீக்ரெட் ஆஃப் வேதா, லைஃப் டிவைன், சிந்தசிஸ் ஆஃப் யோகா, ஹியூமன் சைக்கிள், இது மாதிரி எல்லாமே வந்து வெவ்வேறு விஷயம் ரெஃபரன்ஸ் வச்சுட்டா எழுதுனாங்க. அவங்க எல்லாம் எழுதுனதே கிடையாது பகவான். எல்லாமே மேலேந்து அப்படியே வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட் தான். அது மனித குலத்திற்கே ஒரு கிஃப்ட். அது நம்ம சப்தால வந்து சார் அத ஆரியா முதல்ல இருந்து கடைசி இதழ் வரைக்கும் 10 இஷ்யூவா போட்டு ஆசச் அவங்க ஒரு பர்டிகுலர் இதுல வித்துட்டு இருந்தாங்க சார் சப்தால. ஆமா இருக்கு. அந்த ஆரியாவுடைய பப்ளிகேஷன் நம்மளுடைய சொசைட்டில லைப்ரரி காப்பியா வச்சிருக்கோம் நாங்க. ஆரியாவுடைய ஒரிஜினல் எப்படி வந்ததோ அதோடைய ஃபேக்சிமிலி பிரிண்டிங் சப்தால போட்டு நம்ம வச்சிருக்கிறோம். சொசைட்டில வச்சிருக்கிறோம். நம்ம லைப்ரரி காப்பி வச்சிருக்கிறோம். சூப்பர் சார். ஆரியாவுடைய அவ்வளவு விஷயம் பைண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் நாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஓகே, தேங்க்யூ சார். அவர் வந்து லைஃப் டிவைனை எத்தனை வருஷத்துல எழுதினார் சார் பகவான்? அதான் ஐ திங்க் நான் ஒரு 4 வருஷமா 5 வருஷமா நினைக்கிறேன். 1914 6 வருஷம் எழுதியிருக்கிறார்.
ரங்கராஜன் சார் சொல்றாரு 77 காப்பீஸ் வந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 6-7 வருஷம். அதுக்கப்புறம் அவர் ரிவைஸ் பண்ணார். அதுக்கப்புறம் லேட்டர் பார்ட்ல பகவான் லைஃப் டிவைனை ரிவைஸ் பண்ணார். லைஃப் டிவைனை வந்து 2 வருஷத்துல எழுதி முடிச்சிட்டாரு சார் அவரு. ஓஹோ, I சைமல்டேனியஸா see. எழுதினார் அவர். சிந்தசிஸ் Okay, okay. யோகாவையும் லைஃப் டிவைனையும். ஆனா முதல்ல Okay, அவர் okay. எடுத்துட்டது இதுதான் சார். அந்த வேதா அதுதான் முதல்ல எழுதியிருந்தார். சீக்ரெட் ஆஃப் வேதா. சீக்ரெட் ஆஃப் வேதா தான் அவர் 22 மாசம் எழுதினாரு. அதுக்கப்புறம் லைஃப் Okay. டிவைனையும் சத்ய சிந்தசிஸாவும் சம்திங் மார்வலஸ் சைமல்டேனியஸா அவர் எழுதினார். அதான் பியூட்டி. ஓகே சார் ஓகே ஓகே. சார் அதுக்கப்புறம் ஆர்யா வந்தது. ஆர்யால எப்படி எழுதினார்? லைஃப் ஆரியால டிவைன் தான் இது அவ்வளவும் வந்தது. ஆரியால ஃபர்ஸ்ட் சீக்ரெட்ஸ் ஆஃப் வேதா, அப்புறம் வந்து லைஃப் டிவைன், அப்புறம் சிந்தசிஸ் ஆஃப் யோகா, அப்புறம் கொஞ்ச நாளைக்கு வேறு காமெண்ட்ரி அது இதெல்லாம் போட்டு அப்புறம் பகவத்கீதை இது வந்து இது கீதை பேருரைகள். ஆமா சார். எஸ்ஏஸ் அண்ட் கீதா அதுவும் வந்தது. எஸ்ஏ சங்கீதா அது அந்த மாதிரி ரொம்ப அதுக்கப்புறம் அந்த தொகுத்து தான் இது லைஃப் டிவைனா போட்டாங்களா புக்கா? இல்ல அதுக்கப்புறமும் அவர் பகவான் அதை பத்தி காமெண்ட்ரிஸ் எல்லாம் வேற கொடுத்தாரு வரும். அதாவது லைஃப் டிவைன் புக் லைஃப் டிவைன் புக்கா வந்தது 1938 தான் வந்து 1938 1940லயே புக்கா வந்தது. நியூயார்க்ல பப்ளிஷ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். அது நியூயார்க்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. அது 1940ல வந்தது. 1942ல எப்போ வந்தது அது புக்கா ஃபர்ஸ்ட் புக்கா அப்பதான் வந்தது. அது 1942 நினைக்கிறேன். ஓகே ஓகே. 2 வால்யூமா போட்டாங்க அப்ப அது. அது முதல்ல போட்ட காப்பி கூட யாரோ ஒரு டிவோட்டிக்கு சைன் பண்ணி கொடுத்த காப்பி கூட நாங்க சொசைட்டில வச்சிருக்கிறோம் நாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் எடிஷனா? ஃபர்ஸ்ட் எடிஷன் நியூயார்க்ல ஒரு பப்ளிஷ் ஆச்சு அது. சரி, நாங்க சென்டர்ல பாக்குறோம். ஓகே சார், தேங்க்யூ. சார், அதாவது பகவானோட அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, இந்த ஆமா. ஆக்சிடென்ட்ல இருந்து ரீகூப் ஆகிற சமயத்துல வந்து மதர் வாண்டட் ஹிம் டு பி என்கேஜ்டு இன் சச் ஆக்டிவிட்டி அண்ட் கொஞ்சம் ஒரு இது வரணும். அப்போ தென் ஷி ரிவைஸ்டு லைஃப் டிவைன் அண்ட் இட் கேம் அப்ப ரிவைஸ் பண்ணி புக் வெளியே வந்தது. கரெக்ட். ஆமா, புக் வெளியே வந்தது. எல்லாருக்கும் வந்து அவர் கைப்பட சிக்னேச்சர் போட்டு சைன் பண்ணி கொடுத்தாரு. ஆமா, அது வருது. இந்த 12 years which Aurobindo வந்து அந்த நிரோத்பரன் எழுதுறாரு. ஆமா 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 ஆமா.